نحمدك يا خير مأمول وأكرم مسؤول على ما علمتنا من المناجاة المقبول من قربات عند الله وصلوات الرسول فصل عليه ما اختلف الدبور والقبول وانشابت الفروع من الأصول ثم نسألك بما سنقول ومنا السؤال ومنك القبول. اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வே உனக்கே சொந்தம் அல்லாஹ். அனைத்து புகழும் உனக்கே சொந்தம் அல்லாஹ். நீ எப்படியெல்லாம் உன்னை புகழ்ந்திருக்கிறாயோ அப்படியெல்லாம் உனக்கு புகழ்கள் இருக்கின்றன அல்லாஹ். நாங்கள் எப்படி புகழ்ந்தாலும் அந்த புகழை விட சிறந்த புகழ் உனக்கு உரியன அல்லாஹ். உன்னை எங்களால் முறையாக புகழ முடியாது அல்லாஹ். கணக்கில்லாத புகழ் உனக்கே சொந்தம் அல்லாஹ். எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது உன்னுடைய அருளும் கருணையும் சலாத்தும் சலாமும் நிரந்தரமாக எப்பொழுதும் யா அல்லாஹ் புரிந்து கொண்டே இருப்பாயாக, பொழிந்து கொண்டே இருப்பாயாக. உன்னிடம் நாங்கள் மன்றாடுகிறோம், உன்னிடம் நாங்கள் இறைஞ்சுகிறோம், உன்னிடம் நாங்கள் பணிந்து கேட்கிறோம். எங்களை மன்னித்து விடு, எங்களின் குற்றங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடு அல்லாஹ். மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பவும் அதே குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். இதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ். எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க தயார் என்று நீ சொல்லியிருக்கிறாய் அல்லாஹ். அருள் புரிபவனே, இரக்கமுடையவனே, எங்களை மன்னித்து விட அல்லாஹ். எங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ். اللهم إنا نسألك عيشة نقية وميتة سوية ومردا غير مخزي ولا فاضح. நல்ல வாழ்க்கையை, சுத்தமான வாழ்க்கையை உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ். நல்ல மௌத்தை கேட்கிறோம் அல்லாஹ். கலிமாவுடைய மௌத்தை கேட்கிறோம் அல்லாஹ். எந்த கேவலமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் உன்னிடம் நாங்கள் மீளக்கூடியவர்களாக, எந்த ஃபலீஹத்தும் இல்லாமல் உன்னிடம் வந்து சேருபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. அல்லாஹும்ம இன்னா ضعفا فقونا في رضاك لوحنا. நாங்கள் பலவீனமானவர்கள், எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் எங்களுக்கு இல்லை அல்லாஹ். எங்களுடைய பலவீனத்தை பலமாக ஆக்கிடுவாயா. உன்னுடைய குதிரத்தை கொண்ட அல்லாஹ் எங்கள் பலவீனத்தை பலமாக ஆக்கிடுவாயா. வஹுத் இலல் கைரி பினாசியத்தினா. எங்களுடைய நெற்றி ரோமத்தை பிடித்து நல்லதின் பக்கம் எங்களை இழுத்து வருவாயாக, அழைத்து வருவாயாக. வஜாலில் இஸ்லாம முன்தஹா ரிலானா. எங்களுடைய பொருத்தத்தின் முடிவாக, எங்கள் பொருத்தத்தின் நிறைவாக இஸ்லாத்தை ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாமே எங்களுடைய பொருத்தம், எங்களுடைய பொருத்தமே இஸ்லாம் என்ற முறையில் எங்களுக்கு இஸ்லாத்தை ஆக்கி வைப்பாயாக. وإنا أذلا فأعزنا وإنا فقراء فارزقنا. நாங்கள் சாதாரணமானவர்கள், நாங்கள் கேவலப்பட்டவர்கள் அல்ல.
எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. நாங்கள் ஏழைகள், தேவை உள்ளவர்கள். எங்களுக்கு நீ தேவையானதையெல்லாம் தந்தருள்வாயாக. اللهم إنا نسألك خير المسألة وخير الدعاء وخير النجاح وخير العمل وخير الثواب وخير الحياة وخير الممات. நல்ல முறையில் உன்னிடம் நாங்கள் கேட்கும் தன்மையை எங்களுக்கு உண்டாக்கி தருவாயா. நல்ல விஷயங்களை துஆ கேட்கும் தன்மையை உண்டாக்கி தருவாயா. நல்ல வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய செயல்களை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்கின்ற அமலுக்கு அபரிமிதமான கூலியை, சிறப்பான கூலியை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்நாளை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய மரணத்தையும் சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே உன்னிடம் கையேந்தி இருப்பவர்கள், அவர்களின் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன. அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவாயா. யா அல்லாஹ், யாருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை முடித்து தருவாயா. யாருடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தில் நஷ்டம் இருக்கிறதோ அந்த நஷ்டத்தை போக்கி லாபத்தை உண்டாக்கி தருவாயா. யாருடைய தொழில் நஷ்டமுடையதாக இருக்கிறதோ பரக்கத்துடையதாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களிடத்திலே உன்னுடைய அடியார்களில் சில பேர் துஆவுக்காக சொல்லியிருக்கின்றார்கள். வறுமையை நீங்குவதற்காக, வியாதி நீங்குவதற்காக, பிரச்சனைகள் நீங்குவதற்காக அவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம். அல்லாஹ், அவர்களின் கஷ்டங்களை போக்கி, யா அல்லாஹ், சிரமங்களை அகற்றி, கடன்களை அடைத்து சந்தோஷமாக வாழ நீ தௌஃபீக் செய்வாயா. பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக எங்களின் வாழ்க்கையை ஆக்கி தருவாயாக. ரஹமத் நிறைந்த வாழ்க்கையாக எங்களின் வாழ்க்கையை அமைத்து தருவாயாக. எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உடம்பிலே ஹயாத் இருக்கின்ற வரை அதனுடைய வேலையை நல்ல முறையில் செய்ய நீ எங்களுக்கு ஆற்றலை தர வேண்டும் அல்லாஹ். நீ எங்களுக்கு பலத்தை தர வேண்டும் அல்லாஹ். நீ எங்களுக்கு குதிரத்தை தர வேண்டும் அல்லாஹ். குவத்தை தர வேண்டும் அல்லாஹ். தீனிலே எங்களுக்கு விளக்கத்தை தா அல்லாஹ். தீனை புரிந்து விளங்கி நாங்கள் அமல் செய்ய நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. நாங்கள் செய்கின்ற தீனுடைய வேலையை கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தீனுடைய வேலையை நீ கபூல் செய்தருள்வாயாக. குற்றங்கள் இருக்கும் அல்லாஹ், குறைகள் இருக்கும் அல்லாஹ், முறையாக நாங்கள் செய்யவில்லை அல்லாஹ், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹ். அந்த தப்புகளை தவறுகளை எல்லாம் பார்த்து குப்பைகளை தூக்கி போடுவதை போன்று தூக்கி போட்டு விடாதே அல்லாஹ். உன்னுடைய இந்த கோபத்தை எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். யா அல்லாஹ், அது தகுதியற்றதாக இருந்தாலும் தகுதி உள்ளதாக நீ ஆக்கி எங்களை கபூல் செய்தருள்வாயா. எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை நீ அங்கீகரிப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கிஹி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.